பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்தார்களுக்கும் இதழாளர்களுக்கும் முதற்கண் நன்றிகளையும் உங்களுடைய ஆதரவுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அழைப்பை ஏற்று இவ்வளவு பேர் ஒரு அலுவலகத்துக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன அதாவது ஃபஸ்ட் லுக் இங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் உங்களை வரவழைத்தது. இந்த படத்தை பற்றி நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் இந்த படத்தை ஆரம்பித்ததை பற்றியும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான நந்தா அவர்களை மட்டும் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நான் உட்கார்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பேசுவார். அவர் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வல்ல தேசம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்பு ஒரு ஹாலிவுட் படத்தில் அது மிக விரைவில் இங்கே வெளியாக போகுது 120 ஹவர்ஸ்னு ஒரு படம். அதில் கேமராமேன் அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவின் மீது கொண்ட காதலால் ஒரு சிறந்த ஒரு படத்தை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவர் தமிழ் சினிமாவில் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக நேர்த்தியான தொழில்நுட்பத்தோட ஒரு படத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த தமிழ் சினிமாவுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுருக்காரு. அவருடைய ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ ஒரு படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுவார்னு அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் டிவி மீடியா எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு மிகவும் நன்றி. வல்லதேசம் படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். 2017 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாலிவுட் படம் 120 ஹவர்ஸ்ன்றதை கேமரா அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். பண்ணி முடிஞ்சுது ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 2022 அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கிடையில் ஒரு படம் இங்கே பண்ணணுமென்றதுக்காக இப்போ குறுக்கு வழி அப்படின்ற ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சினேகன் சார் இதை பற்றி இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சர்ப்ரைஸ் நியூஸ் சொல்லுவார். என்னன்றது உலக தரம் வாய்ந்த ஒரு சினிமா ஒன்றை இயக்கணுமென்றது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதுக்காக இப்போ ஒரு ஸ்டார்டிங் தான் இது. அதுக்காக தான் என்னுடைய ஃப்ரெண்ட் லண்டன்லேருந்து ஐ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் யூ மிஸ்டர் கேம் ஃப்ரம் லண்டன் அண்ட் மிஸ்டர் டாக்டர் அஜய் சர்மா ஆல்சோ ஃப்ரம் London, but they are from Rajasthan as well. They came here as a producer for this movie and for my upcoming movies. So I have to thank them here. And anyway, நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேட்குறோன்னா கேளுங்க, ரொம்ப பேச முடியாது. எனிவே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கொடுத்த சப்போர்ட் ஆதரவு வல்லதேசத்துக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க. அதே மாதிரி எனக்கு இந்த ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், லண்டனில் நான் வசித்தாலும் இங்கே படம் பண்ணுறதுக்கு காரணம் அதன் மேல் உள்ள காதல் தான். லைக் அந்த பேஷன் தான் எங்களை விடாமல் இன்று வரையும் இந்த அளவு கொண்டு வந்திருக்கு. எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு தான் தெரியும், இந்த கொரோனா டைம்லையும் மற்ற மாதிரி அந்த வேலைகள்லையும் எதையுமே ஸ்டாப் பண்ணாமல் ஸ்டில் கண்டினியூ மை ஜேர்னி. ஐ ஹோப் யூ வில் ஆல் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. ஐ வில் கிவ் இட் டு ஹிஸ் ஆன்சர். இந்த படத்தில் 2 ஹீரோக்கள் அதை லீட் ரோல் பண்ணுறாங்க. அதில் ஒன்று துருவா, இன்னொருத்தர் பிரணய். இப்போ துருவா பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தோட கதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் 4 கெட்டவங்க, அதில் நான் தான் ரொம்ப கெட்டவன். இவ்வளோ தான் படத்தோட லைன். ஸோ இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ரோல் நான் பண்ணதே இல்லை. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டெக்னிக்கலி இந்த படம் இது வரைக்கும் ஷூட் பண்ணதுலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் சாரோட ஸ்டைலும் எப்போவுமே லைக் ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. பிரணய் டெபியூ. ஸோ வெல்கம். இப்போது நீங்கள் பேசுங்க. Thank you, bro, for welcoming. Thank you, everyone, for coming. Thank you, Nanda sir, for this opportunity. The movie ஒரு full action packed ஆன ஒரு Hollywood style வரும். The support, I mean, all of you, என்னையும் ரொம்ப வெல்கம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் and keep supporting us. Thank you.
அவர் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஷேராக பண்ணுறாங்க இந்த அவங்க. நன்றி ஸ்னேகன். வணக்கம் எல்லாருக்கும். இத்தனை பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து எங்களோட எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றது வந்து இது வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ண விஷயங்கள் அது வந்து பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் நிறைய நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது முழு இதுவாக எப்போ கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்போம் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் 2 வருஷமாக நந்தா சார் பார்த்துட்ருக்கேன். எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் டு சினிமா, டு ஃபில்ம் மேக்கிங், டெக்னிக்கலி அண்ட் நான் டெக்னிக்கலி, அது அந்த அளவுக்கு நான் வந்து இந்த டைரக்டர்கிட்டையும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவர் இங்கே லாக்டவுன் டைமில் இங்கே இருந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு படமாக இப்போ உருவாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கார். குறுக்கு வழி ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக உங்களுக்கு இருக்கும். ஒரு எதிர்பாராத சில திருப்பங்களோட படம் அமையும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ நன்றி. இதை கொண்டு போய் நல்ல விதமாக போய் சேர்க்கணும் நீங்கள்லாம். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக இதில் சொல்லணும். இதில் நடிக்கிற எல்லாருமே துருவா, பிரணய், ஷிரா அண்ட் சாக்ஷி இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியலை அவங்க. பட் நான் செலக்ட் பண்ணதே வந்து ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காண்டி தான். என்னால் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்றதையும்படி இந்த கதைக்கு யார் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்குற இந்த ஒத்துழைப்பால் தான் நான் இன்றைக்கி இதில் இப்படி நிற்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், ஸ்னேகன் சார் அவர் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை இன்னும் கூட்டிகிட்டு வருது. இவ்வளோ தூரம் நாங்கள் லண்டன்லேருந்து இங்கே வந்தாலும் அவர் வந்து காட்டுற அந்த ஆர்வம், அதனால தான் என்னமோ தெரியல அடுத்த ஒரு பெரிய ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு உலகத்தரமாக இந்த படத்தை அவரோட சேர்ந்து கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ நான் மிஸ்டர் கேம் அண்ட் டாக்டர் அஜய் அவர்கள்ட்ட கொடுக்க போகிறேன். அவங்க வந்து பேசுவாங்க, இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. ஸோ ப்ளீஸ். Welcome everyone. I won't be able to talk in your language. Still learning a bit, I think. But thank you very much for your wonderful support. I don't think we can do any of this without your support here. And thanks for coming in such a short notice. We have an amazing team behind us and very talented people all around. Just hoping for a big success and watch out for big fireworks very soon. Thank you. He is Dr. Ajay Sarma and he will talk. Thank you, Nanda sir. Thank you everybody for coming over. And I must say that why we have entered the Tamil film industry, that's very important. Because this is the industry which is growing with leaps and bounds. And secondly, this is the industry which is genuinely showing the culture and the social thread in an original way. That is one of the reasons why me and Mr. Cam decided to support and to come in the industry. I must say that this is a small start. It's a small start which you are seeing, but in coming time, we are going to come in a bigger way, a very big way. Due to the professional reasons, I can't open all the things to you, but yes, I can promise you that in coming time, you will see that this will be this venture which has been started, and the leader is Mr. Nanda. You will see that this will be the top house of Tamil Nadu, which will be
producing very good quality movies which will be a support for the society. We need all your blessings, all your best wishes, and whatever you can guide us, that will be again a very big help for us, because you people are in touch day to day with everything. And whatever best we'll do, we will do this. And that's why we have taken the young team, as you can see, because this is the team which is actually willing to perform. And you will see when the first cut will come very shortly, you will see that what is coming up. So I thank you once again, and I congratulate Sir Nantha and his team, and I give my best wishes. Sir Snehan is here with us to support us. That's a big support for us, and it has been a very pleasant experience to be at Chennai. A very good hospitality we have seen here, and I hope that we'll meet again. Thank you so much. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்ட் பண்ணுறேன். அவர் சொன்னது மாதிரி 4 கெட்டவங்க கூட இருந்தாலும் நல்லவனாகவும் இருக்க முடியாமல் கெட்டவனாகவும் இருக்க முடியாத ஒரு கேரக்டர் அது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடல்களோட இதை பண்ணது காரணம் முழுக்க இயக்குனர் நந்தா சார் மேலே உள்ள அன்பும் நட்பும் காரணமாக இதில் வந்து அவர் கூட சேர்ந்து கை கோத்துட்டு நாங்கள் இதை ஒர்க் பண்ணுறோம். இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து டாக்டர் அஜய் சாரும் கேம் சிங் அவர்களும் வந்தது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு சார் இன்னைக்கு. அதே நேரத்தில் வந்து அவங்க வந்தது வந்து இந்த படம் பண்ண அல்ல, ஏன்னா அவங்களுடைய அச்சீவு நந்தா சார் சொன்னது மாதிரி இன்றைக்கி வந்து எங்கெங்கேயோ ஏறத்தாழ 168 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே மேலோங்கி இருக்காங்க. தமிழ் சினிமா வந்து இன்னும் ஒருபடி மேலே போகணும்னா ஏன் நம்மக்கிட்ட வந்து இருக்கிற அந்த அறிவை முழுக்க பயன்படுத்தி ஒரு உலக தரத்தில் ஒரு படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இந்த படத்தை பண்ணுறாங்க. ஏன்னா இது முதல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி இந்த படம் பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் பக்காவான ஒரு ஸ்டோரி. ஒரு சின்ன படத்தை எவ்வளோ அழகாக பண்ணலாம், அது எவ்வளோ டெக்னாலஜியாக எவ்வளோ அழகாக கொண்டு வரலான்னு கொண்டாந்து இந்த படத்தை அங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம். பொதுவாக நான் அவங்கக்கிட்ட பேசுகிறது எல்லாமே, தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் குறைஞ்சி போனாங்க. நாம் வந்து டெக்னீஷியனாக இருக்கிறோம், நிறைய பேர் நடிகனாக இருக்கிறோம், மற்ற எல்லா தொழில்நுட்பத்திலும் இருப்போம். ஆனால் தமிழ் தயாரிப்பாளர்களை எடுத்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 படங்கள் எடுத்திங்கன்னா அதில் 30 பேர் கூட தமிழ் தயாரிப்பாளர்களாக இருக்க மாட்டாங்க. வேறு எங்கேருந்தோ கொண்டாந்து நம்மளுடைய கற்பனையில் அவங்க காசை போட்டு சம்பாரிச்சிட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆனால் நாம் என்ன சொன்னால் நமக்கு தொழில் கிடைக்கிது, ஒரு பேர் கிடைக்கிது, பணம் கிடைக்குதுன்னு உட்காந்துறோம். அப்படி இல்லாமல் இவங்க 2 பேருமே இந்த பிக் பிஸ்னஸ் மேன். அவங்க வந்து வேர்ல்டு வைஸ் அவங்களுடைய கனெக்டிவிட்டி இருக்குது. அப்படி இருந்தும் இந்த மண்ணின் மீதும் இந்த கல்ச்சர் மீதும் அவங்க கொண்டு வந்த காதல் இங்கே ஏன் நம்ம மக்களை கொண்டு வந்து, ஏன்னா இங்கே வந்து எஜுகேஷன் ஃபீல்டுலேயும் சரி, அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்லேயும் சரி, வேர்ல்டு வைஸ் 2 பேருமே இன்றைக்கி பெரிய அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் நம்ம மண்ணை நம்பி வந்திருக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், இன்னும் நல்ல படங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானே ரொம்ப ஈகராக இது எப்போ முடியும், அடுத்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நந்தா சார் மேலே நான் ஏன் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன்னா, இந்த படத்தோட இசையமைப்பாளரும் அவர் தான், கேமராமேனும் அவர் தான், டைரக்டரும் அவர் தான். ஏன்னா அற்புதமாக டியூன் பண்ணியிருக்காரு, அற்புதமாக டியூன் பண்ணி அந்த பாட்டு பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இந்த படத்தோடைய ஆடியோ ரிலீஸில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் வேலைகளை ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு முழுக்க தகுதியானவர். அவருக்கு இன்றைக்கி பல ஆயிரம் கோடிக்கணக்கான பிஸ்னஸ் லண்டனில் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த தமிழ் சினிமா மேலே உள்ள காதலில் தன்னை அர்ப்பணிச்சிட்ருக்காரு. அவர்களை நாம் பத்திரப்படுத்தி நாமும் வாழ்ந்து அவர்களையும் வாழ வைக்கணுங்கிறது தான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிற ஒரு அன்பு வேண்டுகோள். நன்றி. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க பேசுவாங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் ஆக்சுவலி. சரி, ஓகே. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். நார்மலாக ஆக்ஷன் த்ரில்லர்ண்டா இப்போ பேர் வந்து குறுக்கு வழின்னு வச்சுருக்குறோம். குறுக்கு வழி என்னத்தை சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு எவ்வளவோ வழிகள் இருந்தாலும் அதில் வந்து சில பேர்
குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதில் வரக்கூடிய ஒரு விளைவு என்ன அப்படின்றத நாங்கள் சொல்ல வர்றோம் இந்த இடத்துல. ஸோ படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த வழியாக நாங்கள் செலக்ட் பண்ணலாம் எங்களோட லைஃபுக்கு அப்படின்றது ஒரு சின்ன உதாரணமாக இருக்கும். அதளவு அவ்வளோ இப்போதைக்கு நான் சொல்கிறேன். சின்ன படமாக தான் சின்ன படம்னு சொல்கிறத விட ஒரு வீட்லையும் ஒரு கொஞ்சம் சர்டன் பிளேஸில் எடுக்கப்பட்ட படம் தான் இது. டெக்னிக்கலாக இது எவ்வளவு பெட்டராக பண்ண முடியும் ஒரே வீட்டில் வச்சு கொஞ்சம் ஒரு இடங்களை வச்சு பண்ண முடியுமன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நான் சொன்ன மாதிரி இது இந்த படம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கலாம்னு நீங்கள், பட் டெஃபினெட்லி ஐ வில் டூ சம்திங் பிகர். இதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை படுத்துகிற அளவில் நல்லா இருக்கும் படம். இந்த படத்தில் அந்த ஒரு சர்டன் லெவலில் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பட் அதுக்கான அங்கே பெற்ற அனுபவத்தை தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் கேமரா இப்போ நாங்கள் ஷூட் பண்ணும்போதே நிறைய பேர் கேட்குறாங்க இம்மிடியட்டாக நல்லா இருக்குது, எதிர்பார்க்குறல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களா லொக்கேஷன், அதை விட அவுட்புட் எப்போவுமே நல்லா வருது. அது என்னையும் அறியாமல் ஒருவேளை என்னென்னு தெரியலை, ஒருவேளை அங்கே ஒர்க் பண்ணபடி அப்படி வருதோ என்னமோ தெரியலை. பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் யூஸிங் சம் ஆஃப் த டெக்னிக், வி ஆர் ஆல்வேஸ் யூஸிங். அது சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. பட் இனி வரும் காலத்தில் அதை விட இன்னும் ஹை டெக்னாலஜியை இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தான் அதுக்கான வேலை போயிட்டுருக்கு. ஸோ இட் வில் ஹேப்பன். என்னங்க இதில் ஆக்சுவலி எல்லாருமே இதில் வர்ற சப்ஜெக்டில் வர்றவங்க எல்லாருமே குறுக்கு வழியில் போக இல்லை, சில பேர் மட்டும்தான் அந்த குறுக்கு வழியில் போகிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றதான் ஸ்டோரி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருவேன். தமிழர்கள் இல்லாதவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறாங்க, தமிழர்கள் இல்லை, அவர் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், அதுங்கள் கல்ச்சர் மீது சொல்லியிருந்தார். உங்களுடைய கல்ச்சர் மீது பற்று கொண்டபடியாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர்றவங்களை நாங்கள் வரவேற்கிறது தான் எங்களுடைய தமிழ் பண்பாடு. ஸோ அப்படித்தான் நாங்களும். என்னுடைய ஒய்ஃப் கூட அவங்க கூட குஜராத்தி தான். அதுக்காக நான் இன்னொரு இனத்தை நேசிக்கவில்லை என்றதில்லை. அவ்வளோ. ஆமாம் 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 யார் இந்த 4 கெட்டவங்களில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அவங்க கூடயும் சேர முடியாமல், நான் நல்லவனாகவும் இருக்க முடியாமல் ஒரு பெரிய தடுமாற்றம். நான் வந்து சூழ்நிலை காரணமாக அந்த ஒரு கேங்குள்ளே மாட்டிக்கிட்டு அதிலிருந்து நான் எப்படி ரிலீஃப் ஆகிறேங்கிறதான் இந்த கேரக்டர். நான்